देते तो हैं यज्ञ के लिए. பாபா சொல்றாங்க அட்டென்ஷன் என்னவோ கொடுக்குறீங்க தான். बाप दादा जानते हैं कि कौन कौन किस प्रकार से अटेंशन दे रहे हैं. ஏனென்றால் பாப்தாதா பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. யார் யார் எப்படிப்பட்ட கவனத்தை யஜ்யத்துக்கு கொடுக்கறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. और आगे भी बढ़ रहे हैं. மேலும் குழந்தைகள் இன்னும் முன்னேறி சென்று கொண்டும் இருக்காங்க. बाप दादा सिर्फ इशारा दे रहा है. பாப்தாதா வெறும் இஷாரா மட்டும் தான் கொடுக்கறாங்க, ஜாடமாடியாக குறிச்சி சொல்றாங்க. बाकी कर भी रहे हो, ஆனால் யாரு செய்றீங்களோ आगे भी करते रहेंगे. இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவர்கள் எதிர்காலத்திலும் செய்வாங்க. आपका ये यज्ञ स्थान உங்களுடைய இந்த யஜ்யஸ்தானம் सभी आत्माओं को यज्ञ का प्रसाद देने वाला है. எல்லா ஆத்மாக்களுக்கும் பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது இந்த யஜ்யம். क्या कहा? இப்ப என்ன சொன்னாங்க? कौन सा यज्ञ स्थान है? அவ கேக்குறாங்க எந்த யஜ்யஸ்தானம் பிரசாதமாக கொடுக்கும்? जो सभी को प्रसाद देने वाला है. सभी பாபா சொல்றாங்க எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய யஜ்யம் இது. कौन कौन आ गए? இதில் யாரெல்லாம் வந்திருக்காங்க? प्रसाद सभी को दिया जाता है या कोई कोई को दिया जाता है? பாபா கேக்குறாங்க பிரசாதம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதா, இல்லை என்றால் சிலருக்கு கொடுக்கப்படும் சிலருக்கு கொடுக்கப்படாது, அப்படியா? तो सभी में कौन कौन आ गए? அப்போ பாபா கேக்குறாங்க எல்லாரும் அப்படின்னா யார் யாரு? सब बच्चे. எல்லாரும் சொல்றாங்க எல்லா குழந்தைகளும் பாபான்னு. सब माने कितने? பாபா கேக்குறாங்க எல்லாரும் அப்படின்னா எவ்வளவு குழந்தைகள்? सबको प्रसाद मिलेगा यज्ञ का. யஜ்யத்தினுடைய பிரசாதம் அனைவருக்குமே கிடைக்கும். 4.5 लाख कोई मिलेगा, 9 लाख कोई मिलेगा. ஒரு சிலர் சொல்றாங்க 4.5 லட்சம் ஆத்மாக்கள், சிலர் சொல்றாங்க 9 லட்சம் ஆத்மாக்கள். दुनिया में भी जो यज्ञ होते हैं, பாபா சொல்றாங்க உலகத்தில் கூட யஜ்யத்தை படைக்கிறாங்க, யாக குண்டத்தை படைப்பாங்க. यज्ञ संपन्न होते हैं. எப்பொழுது இந்த யாக குண்டம் முழுமையாக முடிவடையுமோ, संपूर्ण आहुति होती है கடைசி ஆகுதி அப்படின்னு நடக்கும். और यज्ञ की सफलता भी सबको दिखाई पड़ती है. பாபா சொல்றாங்க எப்போ யாகத்தை வளர்த்து முடிப்பாங்களோ அப்போ அதில் வெற்றி என்பதும் எல்லாருக்கும் தெரிய வரும். जैसे बरसात के लिए यज्ञ कराया, அதுக்கு பாபா உதாரணம் சொல்றாங்க, ஒருவேளை மழை வரல அப்படின்னா மழைக்காக யாகம் வளர்ப்பாங்க. அதான் மழை வருண பகவானை நினைத்து யாகம் வளர்ப்பாங்க. तो सफलता हुई तो सबको प्रसाद मिलता है या कोई कोई को मिलता है? பாபா கேக்குறாங்க அப்போ எப்போ யாகத்தை வளர்க்குறாங்களோ அப்போ மழை வந்துடும், பிறகு வெற்றி ஏற்பட்ட உடனேயே அனைவருக்குமே பிரசாதத்தை வழங்குவாங்க. அதான் பாபா கேக்குறாங்க சிலருக்கு கொடுப்பாங்க பிரசாதம், சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படியா? तो आपका ये यज्ञ स्थान कौन सा स्थान? பாபா கேக்குறாங்க இது உங்களுடைய யஜ்யஸ்தானம் எந்த? ये यज्ञ का स्थान कौन सा है? யஜ்யத்தினுடைய ஸ்தானம் எதுவாக இருக்கு? जो सबको प्रसाद देने वाला है. அதுதான் அனைவருக்குமே அங்கிருந்துதான் பிரசாதம் என்பது கிடைக்கும். तो आप सभी कौन हो? பாபா கேக்குறாங்க நீங்க அனைவருமே யாரு? यज्ञ रक्षक हो या सेंटर के रक्षक हो? பாபா கேக்குறாங்க நீங்க யஜ்ய ரட்சகர்களா இல்லைனா ஒரே ஒரு சென்டரை மட்டும் பாதுகாக்க கூடியவர்களா? आप पहले यज्ञ रक्षक हो. பாபா சொல்றாங்க முதலில் நீங்க யஜ்யத்தை பாதுகாக்க கூடியவர்கள். बाप दादा के साथी हो. பாப்தாதாவுடைய துணைவர்களாக இருப்பக்கூடியவங்க. जानी जानी बताइए. அதுக்காக என்ன இப்போ அடையாளத்தை சொன்னாங்க? यज्ञ रक्षक की. யஜ்ய ரட்சகர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய அடையாளம் बाप दादा के साथी हो. அவங்க
பாப் தாதாவுக்கு துணைவர்கள். सेंटर में जो विशेष सेवादारी है साथ देने वाले, சென்டர்கள்ல கூட தந்தைக்கு உதவியாளர்களாக துணைவர்களாக இருப்பவர்களும் இருக்காங்க, सहयोगी है, சகயோகிகளாக இருக்காங்க. उनके साथी नहीं हो. அவர்களுக்கு நீங்க துணைவர்கள் கிடையாது. किसके साथी हो? நீங்க யாருக்கு துணைவர்களாக இருக்கீங்க? बाप दादा के साथी हो. பாப் தாதாவுக்கு தான் துணைவர்களாக இருக்கீங்க.